புதிய தரவுகளுக்கு அமைய இலங்கைக்கு வடமேற்காக நிலை கொண்டுள்ள தாளமுக்க வலயம் தொடர்ந்தும் இயங்கும் நிலையில் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் பயணப்பாதை குறித்து திணைக்களம் கவனம் செலுத்தி வருகிறது. அதற்கமைய இன்றைய தினம் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் அளவிலான கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளில் காற்று மற்றும் மழையுடன் கூடிய நிலைமை தொடர்ந்தும் நீடிக்கும். நாட்டின் 13 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் விடுத்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்தின் கீழ் 28 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை, இரத்தினபுரி, குருநாகல், கொழும்பு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்கள் அதில் உள்ளடங்கப்படுகின்றன. 40 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மழையின் அளவுக்கு அமைய மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும். நேற்றைய தினம் காலியில் பல இடங்களில் மழை பெய்த நிலையில் கிங்காங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. காலியை அண்மித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக உள்ளது. அத்தனகல் ஓயா மற்றும் ஊருவல் ஓயா பெருக்கெடுத்தமையினால் கம்பகா, கனேமுல்ல மற்றும் கம்பகா ஜாயல பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. குடாகங்கையின் மில்லகந்த நீர்மானியில் நீர்மட்டம் 7.06 மீட்டராக பதிவாகியுள்ளது. குக்கிலேகங்கையின் வான்கதவு தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளது. அதனூடாக செக்கனுக்கு 78 கனமீட்டர் நீர் குடாகங்கைக்கு விடுக்கப்படுகிறது. இதனால் களுத்துறை, புலத் சிங்கள வீதியின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 10ஆம் தேதி முதல் இன்று வரை நாட்டில் 141 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இரத்தினபுரி மாவட்டத்தில் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது. அனர்த்தம் காரணமாக 48 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 4099 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக தற்போது மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ள நிலையில் சிறு ஆறுகளின் நீர்மட்டம் கட்டங்கட்டமாக குறைவடைந்துள்ளது. கழுகங்கையின் மில்லகந்த மத்திய நிலையத்தின் தகவலுக்கு அமைய அங்கு சிறிய வெள்ள நிலைமை காணப்படுகிறது. அத்தனகல் ஓயாவின் நீர்மட்டம் கட்டங்கட்டமாக குறைவடைந்துள்ளது. எவ்வாறெனினும் அத்தனகல் ஓயாவின் தாழ் நிலங்களான கம்பகா, கந்தான, வத்தள ஆகிய பிரதேச மக்கள் அவதானமாக இருக்க வேண்டுமெனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர். களனிகங்கையின் நீர்மட்டம் குறித்தும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 22 நீர்த்தேக்கங்களும் மத்திய அளவிலான 19 குளங்களும் வான் பாய்கின்றன. அத்தனகல் ஓயாவின் தாழ் நிலங்கள் தொடர்ந்தும் வெள்ள அபாயம் காணப்படுகிறது. ஜாயலையில் தாழ் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. ஜாயல நகரில் மணல் மூடையை கொண்டு வெள்ள தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் ஜாயல நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படுகிறது. எதிர்வரும் 24 மணித்தியாலத்தில் கடல் பகுதிகளில் காற்றின் வேகமும் மழை வீழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அவதானமாக செயற்படுமாறு திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து காங்கேசன்துறை, புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையை அண்மித்த கடல் பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் இருப்பதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது.